திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்போ கரூரில் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் வேட்பாளராக நிற்கிற ஜோதிமணியை ஆதரித்து அவங்க பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் என்ன பேசினார் அப்படின்னா, சோனியா காந்தி, ஸ்டாலின், செந்தில் பாலாஜி இவங்களோட ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் ஜோதிமணி. கரூர் தொகுதிக்காக பலமுறை நாடாளுமன்றத்தில் பேசி போராடி சஸ்பெண்ட் ஆனவர். நாடாளுமன்றத்தில் எதிர்த்து கேள்வி கேட்டால் சஸ்பெண்ட், வெளியே எதிர்த்து கேள்வி கேட்டால் சிறை. இதுதான் நிலைமையாக இருக்குது. இது உங்களுக்கும் தெரியும். தெரியாதவங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க. உடல்நலம் சரியில்லை கூட இவ்வளவு நாட்களாக செந்தில் பாலாஜி சிறையில் தான் வச்சுருக்காங்க. அவருக்கு பெயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மறுக்கப்படுது. தேர்தல் முடிந்ததும் செந்தில் பாலாஜி வெளியே வந்து விடுவார். செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் சரி, கரூரில் போட்டியிடாமல் அண்ணாமலை கோவைக்கு சென்று விட்டார். அதாவது செந்தில் பாலாஜி சிறையில் தான் இருக்காரு, ஆனாலும் கூட அண்ணாமலை ஏன் கரூரில் போட்டியிடாமல் கோயம்புத்தூருக்கு போயிட்டாரு? ஒரு தகரப்பட்டி, 2 பேண்ட்டு இதோட போனவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலையும் சரி, அவருடைய கட்சியும் சரி, பொய் மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. இதே அண்ணாமலை 20,000 புத்தகங்கள் படித்ததாக சொன்னார். ஒரு மனுஷன் 5 வயசில் படிக்க ஆரம்பித்து ஒரு நாளைக்கு 2 புத்தகம் படித்தாதான் அது சாத்தியமே. ஸோ புத்தகத்தை வாசிச்சுட்டேன் அப்படின்னு இஷ்டத்துக்கு ஏதோ பொய் பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை. இதுதான் தம்பி உன்னோட தகுதி. எங்கள் தகுதி குறித்து பேச உனக்கு, அதாவது அண்ணாமலைக்கு அருகதையே இல்லை. உங்கள் மோடி என்ன சொன்னார்? எல்லாருடைய வங்கி கணக்குலையும் 15 லட்சம் போடுறதா சொல்லி கையில் இருந்த 500, 1000 எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. எந்த வாக்குறுதியுமே இப்போ வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. 410 ரூபாய்க்கு இருந்த சிலிண்டர் இப்போ 1100 ரூபாய்க்கு விற்கப்படுது. மானியம்னு சொல்லிட்டு 2 மடங்கு விலையை ஏற்றிட்டாரு மோடி. இது மட்டும் இல்லை, இந்த ஜிஎஸ்டி விஷயத்திலேயே ஏகப்பட்ட குழப்பம். சிறு வியாபாரிகள் முதல் சிறிய தொழிற்சாலைகள் வரை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அபராதம் விதிக்கிறாங்க. அதனால தான் பாஜக ஆட்சி, அதானி, அம்பானி போன்ற பணக்காரர்களான ஆட்சி அப்படிங்கிறத நம்ம திரும்ப சொல்லிட்டே இருக்கிறோம். அம்பானி வீட்டு கல்யாணத்துக்காக 10 நாளில் பன்னாட்டு விமான நிலையத்தை கொண்டு வந்தது தான் மோடி செஞ்ச ஒரே சாதனை. கல்வி கடன் ரத்து இல்லை, விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலையும் எதுவுமே இல்லை. ஆனால் பாருங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான 68,607 கோடி கடனை பாஜக ஆட்சி ரத்து செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு அநியாயத்தின் உச்சம்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க. ஸோ பாஜக இப்படி இருக்கும்போது அவங்க ஆட்சியிலேயே கரூர் தொகுதி மக்களுக்காக ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் தொகுதியில் 15க்கும் மேற்பட்ட பாலங்களை கொண்டு வந்த ஜோதிமணிக்கு கை சின்னத்தில் தயவு செஞ்சு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி கனிமொழிகள் தன்னுடைய பரப்புரையை முடித்தார்.